உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதிய 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு எழுதியவர்களில் 94.4% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு கடந்த மார்ச் 8ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. பள்ளி மாணாக்கராகவும் தனி தேர்வர்களாகவும் 10,25,909 பேர் தேர்வு எழுதினர். இவர்களில் 94.4% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவியர்களே அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவியரில் 96.2 விழுக்காட்டினரும் மாணவர்களில் 92.5 விழுக்காட்டினரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் 5059 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றுள்ளன. விருதுநகர் மாவட்டம் 98.55 விழுக்காடு தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் 98.17 விழுக்காடு தேர்ச்சியோடு இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் 98.16 விழுக்காடு தேர்ச்சியுடன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் 97.97 விழுக்காடு தேர்ச்சியோடு நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் 97.16 விழுக்காடு தேர்ச்சியுடன் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது. கடலூர் மாவட்டம் 88.74 விழுக்காடு தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் இருக்கிறது. வேலூர் மாவட்டம் 88.91 விழுக்காடு தேர்ச்சியுடன் கடைசிக்கு முந்தைய இடத்தில் இருக்கிறது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், விழுப்புரம் முறையே அதற்கு முந்தைய இடங்களில் இருக்கின்றன. அரசியல் போர் வரும்போது களம் இறங்குவோம் என தனது ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழக அரசியல் அடித்தளமே சீர்கெட்டு போயிருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் இன்று 5வது நாளாக தனது ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். அவருடன் இன்று ஆர்வமாக ரசிகர்கள் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் தான் ஒரு தமிழன் அல்ல என்று எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். தமது 67 வயது வாழ்க்கையில் 23 ஆண்டுகள் தான் கர்நாடகாவில் வசித்ததாகவும் 44 ஆண்டுகளாக தமிழகத்திலேயே வாழ்ந்து வருவதாகவும் கூறிய ரஜினிகாந்த் தான் ஒரு பச்சை தமிழன் என்றும் கூறியிருக்கிறார். ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வருது. எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கர்நாடகாரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எங்கள் மூதாரு எங்கள் அப்பா எல்லாம் நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் பிறந்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் என்னை எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா சித்தர்கள் இருக்கிற இமாலயில் அங்கே இருக்கணும். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறந்த நிர்வாகி என்று கூறிய நடிகர் ரஜினிகாந்த் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நவீன சிந்தனைகள் கொண்டவர் என்றும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். சீமானின் கருத்துக்களை கேட்டு தான் வியந்ததாக கூறிய ரஜினிகாந்த் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் மீது தான் வைத்திருக்கும் நன்மதிப்பையும் வெளிப்படுத்தினார். தமிழக அரசியலில் நல்லவர்கள் இருந்தாலும் தமிழக அரசியலின் அடித்தளமே சீர்கெட்டு போயிருக்கிறது, மேலும் இதுதான் பிரச்சனை என்றும் ரஜினி கூறியிருக்கிறார். தற்போது அமைதியாக ஊருக்கு சென்று ரசிகர்கள் தங்கள் சொந்த கடமைகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்ட ரஜினிகாந்த் அரசியலில் போர் வரும்போது களம் இறங்குவோம் என ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்.
பழைய காலத்தில் வந்து எப்படின்னா ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்ய படை பலம் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்காது. அவங்க ஒரு 10,000 5,000 எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் போர்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உழைச்சி திசைங் பண்ணுறதுனால உடம்பெல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு, இந்த கம்பு சண்டை, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக மானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க போர் வரும்போது. அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்களுக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் கடமைகளை செய்யுங்க, உங்கள் தொழில் நீங்கள் பார்த்துக்கங்க. போர் வரும்போது பார்த்துப்போம், ஆண்டவன் இருப்பான். அரசியல் போர் வரும்போது களம் இறங்குவோம் என தனது ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு வந்து போருக்கு தயாராகுன்னு சொல்லிருக்காரு, உங்களுக்கு சிறந்த நிர்வாகம் சொல்லிருக்காரு. அதே சமயத்தில் போருக்கு தயாராகுன்னு சொல்லிருக்காரு. அதாவது அவர் அரசியலுக்கு வருவது எதிர்காலத்தில் சூசகமாக தெரிவிச்சிருக்காரு. அவரோட வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய மொழியில் அவருடைய பாஷையிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த சங்கடமும் இல்லை. வரவேற்கிறோம், மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். இந்திய நாட்டின் குடிமகன் என்கிற நிலையில் யாரும் இங்கே பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம். அதற்கான சுதந்திரமும் உரிமையும் உண்டு. இப்படி பூச்சாண்டி காட்டு தமிழர்களை ஏய்க்க முடியாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார் என்று சொல்லுவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பிரதமர் மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை டெல்லியில் சந்தித்து பேசினார். அவருடன் எம்பி மைத்ரேயன், முன்னாள் அமைச்சர் முனுசாமி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை, காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நீட் தேர்வில் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியதாகவும் அரசியல் ரீதியாக பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என வற்புறுத்தியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். தமிழக மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை, அரசிற்கு தேவைப்படுகின்ற முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு கவனம் செலுத்தி அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் தான் நாங்கள் முன்னிறுத்தி பேசினோம். மற்றபடி அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நாங்கள் பேசவில்லை. பல்வேறு துறைகளுக்கான ஜிஎஸ்டி வரி விகித நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். நாட்டில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவைகளுக்கு 5% வரியும், திரையரங்கங்கள் மற்றும் ரேஸ் கிளப் போன்ற பொழுதுபோக்கு மையங்களுக்கு 28% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள உணவகங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ள உணவகங்களுக்கு 5% வரியும், குளிர் சாதன வசதி இல்லாத உணவகங்களுக்கு 12% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குளிர் சாதன வசதி கொண்ட உணவகங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியும், 5 நட்சத்திர வசதி கொண்ட உணவகங்களுக்கு 28% வரியும் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மது விற்பனை செய்யும் உணவகங்களுக்கு 18% வரி விதிக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைத்தொடர்பு மற்றும் நிதி சேவை நிறுவனங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தங்கம் மீதான வரியை நிர்ணயிப்பதில் இழுபறி நிலவியது. இதனால் தங்கத்துக்கான ஜிஎஸ்டி வரி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. விமான சேவையில் எக்கானமி வகுப்பு பயணங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரியும், விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் இருக்கைகளுக்கு 12% ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மெட்ரோ ரயில் பயணங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் பயணங்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்படுவதாக ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவித்திருக்கிறது. மேலும் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித பயணத்திற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.